கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு 2 தலைப்புல தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி என் இருதயத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் இதற்கு நேரா என்னை நடத்தினார். மேபி இன்னொரு தலைப்பை கர்த்தர் இன்னொரு நாளிலே அந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அஹ், இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்கிற விரும்புகிற ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிறிஸ்துவர்களுக்கு, அதுவும் கிறிஸ்துவ ஜீவியத்தில் அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் மறுபடியுமாக நம்மோடு கூட பேசி அந்த காரியத்தில் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்த விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் வருஷத்தின் முடிவில் இருக்கிறோம். இன்னும் 2 வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 அல்லது 3 வாரத்தில் இந்த வருஷத்தை நம்ம முடித்து புதிய ஆண்டுக்குள்ள 2026வது ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்தின் முடிவில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த சத்திய வார்த்தையின்படி நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதன்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் புதிய ஆண்டில பல நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். எடுத்தவர்கள் யாராவது ஒரு வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பி திருச்சபைக்கு பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி, இது இந்த வார்த்தையை நம்ம தியானித்து இருக்கிறோம். பலமுறை இதுல இருந்து செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம இருக்கிற காரியங்கள், நம்முடைய கவலை, நம்ம இருக்கிற வாழ்வாதாரத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிவார். ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய கவலைகளை எல்லாம் மறந்து எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு பிள்ளை தன்னுடைய தேவைகளை அப்பா கிட்ட சொல்லுவது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வேணும், இல்லை ஒரு ஒரு சம்திங் ஏதாவது அந்த பிள்ளைக்கு வாங்கணும் அப்படின்னா அப்பாவுக்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு இப்போ இது தேவை, என் பிள்ளை இது கேட்குது, இது ஆசைப்படும், இதை நான் வாங்கி கொடுக்கணும்னு தெரியும். ஆனாலும் அந்த பிள்ளை நம்ம கிட்ட வந்து கேட்கிறதா அப்படின்னு சொல்லி தகப்பன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். உங்களுடைய கவலைகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருந்தாலும் நாம அவர்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு பலால். பலால், பலால் அப்படின்ற வார்த்தை எபிரேய வார்த்தை. அது ஒரு எபிரேய வார்த்தை, பலால். அந்த எபிரேய வார்த்தைக்கு எதை அர்த்தம் அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில, தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜெபம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோட கூட பேசி விரும்புகிறார். நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த பலால் என்கிற வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. எழுத்தின் பிரகாரமாய் ஒரு அர்த்தம் இருக்கிறது, நேரடியான ஒரு அர்த்தம் இருக்கிறது. பலால் என்பதற்கு தாற்றுக்கோல் அப்படின்னு அர்த்தம். வாய் பிளஸ் தாற்றுக்கோல் அப்படின்னு அர்த்தம். தாற்றுக்கோல்னா அந்த மாட்டை ஓட்டுறதுக்கு, குதிரையை ஓட்டுறதுக்கு ஒரு சாட்டை குச்சி வச்சிருப்பாங்களா, அதுதான் தாற்றுக்கோல். சரியா? தாற்றுக்கோல் அப்படின்னா, அந்த இப்போ ஒருத்தர் அந்த தாற்றுக்கோலை கையில வச்சுட்டு அந்த மாட்டையோ அந்த குதிரையோ அவர் அடிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு அந்த உரிமை இருக்கும், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும், அவர் அந்த மாட்டை அடிப்பார் இல்லையா? வேகமா போ, வழி மாறி போகாத அப்படின்னு சொல்லி அதை கைட் பண்றதுக்காக அந்த தாற்றுக்கோயிலை கையில வச்சு அதை கைட் பண்ணுவார். இப்போ அந்த பலால், பே பிளஸ்
லாமட் லாமட் அப்படின்னு அதற்கு எழுத்துக்கள் இருக்கிறது எபிரேய மொழியில. பே அப்படின்னா வாய், லாமட் அப்படின்னா தாற்றுக்கோல். 2 லாமட் வர்றதுனால தாற்றுக்கோல் பிளஸ் தாற்றுக்கோல் பிரித்து பார்த்தோம்னா அப்படி தெரியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதிகாரம் உள்ளவர்களாகிய நீங்கள் எல்லாரும் அதிகாரம் உள்ளவரிடத்துல பேசுவதுதான் ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? அவரிடத்துல தைரியமா போய் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால அவருக்கு தெரியப்படுத்த டைரக்டா, நமக்கு எந்த இன்டர்மீடியேட்டரோ நமக்கு வேண்டாம். நீ டைரக்டா என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட வந்து சொல்லு, நான் உன்னுடைய கவலைகளை, உன்னுடைய பிரச்சனைகளை நான் மாற்றுவேன். ஸோ என்கிட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் மேல அதிகாரம் உடையவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல நம்ம நம்முடைய வாயினால கர்த்தருக்கு நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம தெரியப்படுத்தணும், நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? இது எழுத்தின்படியான ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம், நேரடியான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, உருட்டுதல் அப்படின்னு அர்த்தம். உருட்டுதல்னா ரோலர். நீங்க சப்பாத்தி கட்டை உருட்டுவீங்க இல்லையா? சப்பாத்தி தாறு ரோடு போடுறதுக்கு ஒரு ரோலர் வண்டி வரும் இல்லையா? அந்த ரோலர். ரோலர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஜெபத்துக்கு ரோலருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வரையும் நீங்க கொஞ்சம் உங்களை எழுப்பி இப்ப நான் கேட்டேன்னா உங்க பிரச்சனைகளை நிறைய சொல்லுவீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது. கரடு மேடுகள் இருக்கா? இருக்கா? சில மேடுகள் இருக்குது, சில பள்ளங்கள் இருக்கிறது, கல் இருக்குது, முள் இருக்குது, எல்லாம் நடக்க முடியாம நம்ம அப்படியே வாழ்க்கையின் பாதையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த ஜெபம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு ரோலர். அது என்ன பண்ணுனா, எல்லா பள்ளங்களையும் மேடுகளையும் கரடுகளையும் சமமாக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தா போகணும், வாழ்க்கை ஒரு சந்தோஷமா போகணும், வாழ்க்கை ஒரு சமாதானமா போகணும் அப்படின்னா அவரிடத்துல நாம பேசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உங்களுடைய விண்ணப்பங்களை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க 3 விஷயம் படிக்கிறோம். ஒன்று விண்ணப்பம், இன்னொன்று வேண்டுதல், இன்னொன்று ஜபம். விண்ணப்பம்னா நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுவது. ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சிருப்போம் இல்லையா? இப்போ கிறிஸ்மஸ் மாதம் வந்துருச்சு, நிறைய தேவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவைகளை கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துவது தான் விண்ணப்பம், ரிக்வெஸ்ட். வேண்டுதல் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பொருத்தனையோட கூட அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது. இப்போ அவங்க மற்ற புறஜாதி ஜனங்க அவங்க தெய்வங்களை வணங்கும் போது அவங்க வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு பொருத்தனையோடு. அல்லேலூயா. அன்னால் கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஜெபித்தால், ஒவ்வொரு வாட்டியும் போய் ஜெபம் பண்ணா, வருஷத்துல ஒரு தடவை போய் கர்த்தருடைய ஆலயத்துல நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது இந்த முறை போகும்போது ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணலாம். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த பிள்ளை பால் மறந்த உடனே இப்படி ஆலயத்துல கொண்டு வந்து விடுகிறேன். அவளுக்கு தேவை என்ன? அவளுடைய விண்ணப்பம் என்ன? தனக்கு நான் மலடியா இருக்கக்கூடாது, எனக்கு நான் கர்ப்பவதியா மாறணும், எனக்கு ஒரு பிள்ளைய நீங்க தரணும் அப்படின்றது அவளுடைய விண்ணப்பமா இருந்துச்சு, அவளுடைய தேவையா இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த முறை போகும்போது கொஞ்சம் வித்தியாசமா ஜெபிக்க ஆரம்பிச்சா, ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தா. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த ஆண் பிள்ளை பால் மறந்தவனு தாய் மடியிலே அந்த பிள்ளை எப்ப பால் மறக்குமோ உடனே கொண்டு வந்து உங்க ஆலயத்தில் விட்டுறேன், உங்களுடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை செய்கிறாள். அதற்கு பின்னதாக அவன் துக்க முகமாவே இல்லை. ஏன்னா பெரிய ஒரு வேண்டுதலை பண்ணிட்டா பார்த்தீங்களா? அந்த வேண்டுதலை பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டா. ஆனா கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜெபிக்க ஆரம்பிச்சா பாருங்க. அவன் வேண்டுதலை கேட்டு கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆனா ஜெபம் என்பது சற்று வித்தியாசமானது. நீங்க உங்களுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்வது விண்ணப்பம். அதை கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆக்கணும். கொஞ்சம் ஒரு பொருத்தனையோடு ஜெபிப்பது வேண்டுதல். சரியா? ஆனா ஜெபம் என்பது முற்றிலும் வித்தியாசம். ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, நான் தகப்பனோடு பேசுவது, தகப்பன் என்னோடு பேசணும். இது ரெண்டும் எப்போ நடக்குதோ அப்பதான் ஜெபம். அதுக்கு பேர் தான் ஜெபம்.
சரியா? இந்த ஜெபத்த நம்ம செய்கிறவர்களா இருக்கணும். அப்பா கிட்ட பேசணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர்கிட்ட நம்முடைய சூழ்நிலைகள சொல்லலாம். நம்முடைய பிரச்சனைகள சொல்லலாம். அது இல்லாம அவர் என்ன சொல்றாருன்றதையும் நம்ம கேட்கணும். அல்லேலூயா! ஸோ ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம். 1 ஆராதனை, 2 ஜெபம். அவரோட பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். அவரோட உறவுல இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற தேவனாகிய கர்த்தர். மனிதனை உண்டாக்கி அவர் பாருங்க காலையில தோட்டத்துல ஆதாமே ஆதாமேன்னு தேடிட்டு வருகிற தேவன். உங்களை என்னையும் அப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தேடிட்டு வராரு. அல்லேலூயா! உங்க பேரை சொல்லி என் மகனே, என் மகளே, நீ என்னோட கூட பேசுவியா? நான் உன் கூட உறவாட விரும்புறேன். நான் பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் உங்க பட்சத்துல வந்து நிக்கிறாரு. நாம அவருக்கு நேரம் கொடுக்கிறோம். ஆனா நம்ம மட்டும் பேசிட்டு எழும்பி வந்துடுறோம். அவர் பேசுறத கேட்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படணும். என்ன பேசுவாரு? நம்ம காரியமா தான் பேசுவாரு. நீ இத கேட்டல, நான் உனக்கு இத செய்வேன். நீ இத நீ நீ என்கிட்ட சொன்னல, நான் உனக்கு செய்றேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா! அல்லேலூயா! அது இல்லாம அது அடுத்த ஸ்தானம் ஒண்ணு இருக்குது. அவருக்கு என்ன விருப்பமோ அத சொல்லுவாரு. அத கேட்கிறவர்களாய் நம்ம மாறணும். நம்ம விருப்பத்தையே சொல்லிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? அவரு சொல்றத கேட்கணும். அவர் பேசுகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா! நான் ஆண்டவர் பேசுறத நம்ம கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். சரி. இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுல இருக்குதுன்னு கொஞ்சம் உங்கள நீங்க நிதானித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் யாரையும் கேள்விலாம் கேட்க போறது இல்ல. என்னுடைய பிரேயர் லைஃப் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? 2025 துவங்கி இங்க பாருங்களேன், மில்லேனியம் இயர் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்த ஸ்டார்ட் பண்ணும்போது, உலகமே பயங்கர ஆர்ப்பரிப்புல 2000 வருஷத்துக்குள்ள போச்சு. இல்லையா? மில்லேனியம் இயர்ன்னு சொன்னாங்க. வேகமா 25 வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்பதான் 2000 வருஷம் ஸ்டார்ட் பண்ண மாரி, அந்த மில்லேனியம் இயர்ன்னு நம்ம நெறைய பார்த்தோம். இல்லையா? பயங்கரமா அந்த நியூ இயர செலிப்ரேட் பண்ணோம். ஆனா 25 வருஷம் தாண்டிடுச்சு. இன்னும் நம்முடைய ஜெப வாழ்க்கை அ ஒரு சரியான காரியமா இருக்கிறதா? அப்படின்னா, சற்று கேள்விக்குறியாய் தான் இருக்கிறது. எனக்கு தெரியல உங்க ஜெப லைஃப் எனக்கு தெரியாது. என் ஜெப லைஃப் எப்படின்னு எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது? இந்த வருஷம் நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்விதமா நம்ம இருந்தோம்? எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தோம்? எப்பல்லாம் ஆண்டவர் என் பக்கத்துல வந்து நின்னாரு? என் கூட பேச அவர் ஆசையாய் வந்த பொழுது எனக்கு அவர் சத்தம் கேட்டுச்சா? நான் அவருக்கு நேரத்த கொடுத்தனா? இல்ல அவர அசட்டை பண்ணினேனா? ஒருவேள ஒருவேளைல அதான் உண்மைன்னு நான் யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லாம போனதுனால தான் கர்த்தர் அந்த ஜெபத்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்து உங்கள ஜெபிக்கிறவர்களா ஒரு ஜெப அபிஷேகத்த உங்க மேல வச்சு அனுப்ப புது வருஷத்துக்குள்ள நீங்க இன்னும் ஆண்டவரோட நெருங்கி போகி உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா! நான் இன்னைக்கு வேற ஒரு தலைப்பு யோசித்து வைத்திருந்தேன். ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுது அப்படின்னு ஒரு தலைப்பை நான் வைத்திருந்தேன். சில வசனங்கள் எல்லாம் நான் பார்த்து வச்சிருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் லீடிங் இல்ல. என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. கனத்துக்குரிய தேவ மனுஷர் அருமையான சாமுவேல் ராஜ் அண்ணா, யோவான் பாஸ்டர், ஷெரின் பாஸ்டர், வின்ஸ்டன் அண்ணன், ஜோசப் ராஜ்குமார் அண்ணன், சாமுவேல் அண்ணன். இவங்க 5 பேரும் பயங்கரமான ஊழியத்தை ஒரு டீமா நின்னு செய்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். நம்முடைய திருச்சபைக்கு இவங்க 4 பேரும் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த சாமுவேல் அண்ணன் மட்டும் வரவே இல்ல. அவர நான் கூப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். அண்ணா நீங்க மட்டும் தான் வராம இருக்கிறீங்க. என்னுடைய சபைக்கு இவங்க 4 பேரும் வந்துட்டு போயிட்டாங்க. நான் உங்கள கூப்பிடுறேண்ணா, நீங்க கட்டாயம் வரணும்ண்ணா அப்படின்னு சொன்னேன். பழனியில ஒரு கிராமத்துல ஊழியத்தை பண்ணி கொண்டிருந்தாங்க. நேற்றைய தினம் இரவு திடீரென்று அவர்கள் மரித்து போனார்கள். 42 வயசு தான். என்னை விட 3 வயசு 4 வயசு சின்னவர். ஆனா ஒரு பெரிய பரிசுத்தவான்கிட்ட இருந்து வளர்க்கப்பட்டவர் ஊழியத்துல. நல்லா ஜெபிக்கிற மனுஷன். ஜெபத்தை குறித்து பேசணும்னா அப்படி பேசுவாரு. ஜெபம் நடத்தணும்னா பயங்கரமா முகாம்ல எல்லாம் ஜெபத்தை பயங்கரமா நடத்துவாரு. சிரிக்க வச்சு அப்படி அவர் அவர் இருக்கிற இடம் பயங்கர சிரிப்பா இருக்கும். ரொம்ப நல்லா பேசுவாரு.
ஆனா நான் உங்களை ஸ்பெஷலா கூப்பிடணும்னா அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, பாஸ்டர், ஏன் பாஸ்டர், நம்ம சர்ச்சு, நம்ம பிள்ளைங்க, நம்ம ஃபேமிலி, நான் தானே பாஸ்டர், நீங்க ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பண்ண வேணாம், எப்போ வேணா சொல்லுங்க பாஸ்டர், நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. நேத்து இங்க 11:30 மணிக்கு நானும் பாஸ்டர் ஸ்டீஃபன், பாஸ்டர் ஜெயராஜ் இங்கிருந்து கார் எடுத்து நாங்க 2:40 மணிக்கு அந்த பழனியில போய் நின்று, அங்க ஃபுல் பவர் கட்டு, அந்த இருட்டுல போய் அவருடைய அந்த மரண இதுல இருந்து அட்டன் பண்ணிட்டு, திருப்பி 3:30 மணிக்கு நானு, பாஸ்டர் ஸ்டீஃபன், பாஸ்டர் ஜெயராஜ் அவங்க ஒரு காரு, ஜோசப் ராஜ்குமார், ஜெபராஜ் பாஸ்டர், நாங்கெல்லாம் ஒரு காரு, யோவான் பாஸ்டர் அவங்க பிலீவரா அவங்க ஒரு காரு, நாங்க 3:30 மணி எல்லாரும் காலையில ஆராதனை நடத்தணும்னு நாங்க 3:30 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு தான் வந்து இறங்கணும். நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, முந்த நாள் ராத்திரி தூக்கம் இல்லை. என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரமாய் போய்விட்டது. 2 சபை இருக்குது அவருக்கு. ரொம்ப ஏழ்மையான ஒரு 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 விதமான பலவீனத்தை அவர் சரியா பார்க்காம, பினான்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனதுனால அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம விட்டுட்டாரு. அது நிமித்தம் அவருடைய 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆகி, பையன் பைக் ஸ்கூல்ல இருந்து வர வரைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க மனைவி, அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு திருநெல்வேலியில கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. பையன் காலையில ஸ்கூலுக்கு போயிருக்கான் மூத்தவன். அவன் இவருக்கு காலையிலே ஒரு மாதிரி பண்ணி இருக்குது. பையன் வந்துடட்டும்னு 4:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாரு. பையன் வந்த பிறகு எனக்கு என்னமோ பண்ணுதுடா டேடிக்கு, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாலிப தம்பி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் பைக்ல அவரை உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போதே தலை சாந்திருச்சான் பைக்லயே. ஜிஹெச்ல கொண்டு போய் காமிச்சிருக்கிறாங்க. எமர்ஜென்சில இங்க பார்க்க முடியாது, நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுங்கன்னு இருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சு வென்டிலேஷன்ல இருக்கும்போது இங்க 7:30 மணிக்கு அண்ணன், நான் இங்க இருக்கிற அண்ணன் ஃபோன் பண்றாரு, பாஸ்டர் சாமுவேல் அண்ணனுக்கு, சாமுவேலுக்கு பிரதருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கிங்க. நேத்து நாங்க இங்க ஜெபித்தோம், இங்கே தான் இருக்கிறேன், 10:15 எனக்கு திரும்ப ஃபோன் வருது, ஜோசப் ராஜ்குமார் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க, அவர் மரித்து போய் விட்டார் என்று சொல்லி. ரொம்ப கஷ்டமா இருந்து, 42 வயசு. ஏன் இவ்வளவு பெரிய சாட்சி அவரை பத்தி சொல்றேன்னா, he was a man of prayer. ஜெபிக்கிற மனுஷன். ஜெபம் 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 நடத்த சொன்னா அப்படி ஒரு ஜெபத்தை நடத்துவார். வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் நடத்துவார். ஜெபம். ஆனா ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும், நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவர் நமக்கு முன்னாடி போயிட்டாரு தெய்வ சமூகத்துக்கு. உபத்திரவ காலம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டாரு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஆனா அவருடைய இழப்பு. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எத்தனை நாள் இந்த உலகத்துல நம்ம வாழ்வோன்னு நமக்கு தெரியாதுங்க. மரணம் எப்போ வரும்னு சம்பவிக்கும்னு நமக்கு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் அங்க இருக்கும்போது மனைவி கூட இல்ல, பிள்ளைங்க இல்ல, தனியா நின்று கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. பகல் முழுவதும் வேதனைப்பட்டிருக்கிறாரு தன்னுடைய சரீர பலவீனத்துல. எப்போ நம்முடைய வாழ்க்கை முடியும்னு நமக்கு தெரியாது, எத்தனை நாள் இந்த உலகத்துல நம்ம வாழ்வோம்னு நமக்கு தெரியாது. ஆனா வாழ்கிற நாட்கள்ல கர்த்தர் எனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறாரு. என் தேவனோடு பேசுகிறவனாய், என் தேவனோடு உறவாடுகிறவனாய், என் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ, எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம புது வருஷம் போறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆனா அந்த புது வருஷம், ஒரு வருஷத்தை முடிச்சு இன்னொரு வருஷத்துக்குள்ள போறோம், நாட்கள் போயிட்டே இருக்குது, வருஷங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த ஜீவியம், நம்ம தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நிதானித்து பார்க்க வேண்டும். உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, முடிவு சமீபமாய் இருக்கிறது, நாம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம வேகமா பார்க்க போறோம். சரியா? ஒண்ணு, யாராவது ஒருவர் வாசிங்க 145வது சங்கீதம் 18வது வசனம். 145வது சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு நல்ல மனப்பாடமா தெரியும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் பண்ணி சொல்றாரு பாருங்க. ஏன்னா நம்ம கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவோம், ஆனா கூப்பிடாம இருப்போம். நான் சொல்றது புரியுதா?
ஜெபிக்கிற மாதிரி இருப்போம், ஆனா ஜெபிக்க மாட்டோம். கண்ணை மூடின்னு தான் இருப்போம், வாயில ஸ்தோத்திரம் இருக்கும், ஆனா சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் அழுத்தம் பண்ணி சொல்றாரு சங்கீதக்காரன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அல்லேலூயா. உண்மையா யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்ம பக்கத்துல வந்துடுறாராம், சமீபமா இருக்கிறார். இது எதை காட்டுது அப்படின்னா, ஜெபம் நமக்கு தேவனுடைய உறவை கட்டுவிக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல வராருன்னா, இப்போ நான் என்னுடைய தகப்பனை கூப்பிடலாம், அப்பா, அல்லது என் பிள்ளைய கூப்பிடலாம் அம்மா அப்படின்னு சொல்லி. யாரோ ஒருத்தரை போய் ரோட்ல நான் கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. எனக்குரியவர் எனக்குரியவரை நான் கூப்பிடும் பொழுது வருவாங்க, என் பக்கத்துல வருவாங்க. அப்போ அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய உறவை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் அப்படின்னா, அவர் தன்னை நம்மோடு கூட ஒரு நெருங்கிய உறவுல இருக்கணும்னு அவர் விரும்புறாருங்க. சோ நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய உறவு கட்டுவிக்கப்படும், தேவனுடைய உறவு பலப்படும், தேவனோடு இன்னும் நெருங்கி இன்னும் நெருங்கி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோடு கூட நீங்க நெருங்க 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 ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம உறவுகளிலே நமக்கு நெருங்கின உறவுகள் இருக்கிறாங்க, தூரத்து உறவுகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த உலக உறவுகளிலே நம்ம பார்க்கிறோம். இந்த எல்லா உறவுகளை காட்டிலும் நமக்கு ஒரு உறவு, ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு எதுனா ஆண்டவருடைய உறவு தான். ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்களேன், நமக்கு நெருங்கிய உறவுகளாய் இருக்கட்டும், நம்முடைய தூரத்து உறவுகளாய் இருக்கட்டும், ஒரு லிமிட் போச்சுன்னா நம்மளை தூக்கி அடிச்சிருவாங்க. ஒரு லிமிட் தாண்டிச்சுன்னா நம்மளை கேவலமா பேசிடுவாங்க. நல்லா நெருங்கி இருப்பாங்க, திடீர்னு விலகிடுவாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, நம்ம கிட்ட ஏதோ ஒன்று தப்பா நினைச்சுக்கிட்டு குறை பேசுவாங்க, நம்மளை பின்னாடி பேசுவாங்க, ஒரு செகண்ட்ல நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நம்ம எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி போறோமோ அவர் இன்னும் நம்மளை நெருங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அங்கேயும் நம்ம தப்பு பண்ணதான் செய்வோம், அங்கேயும் மிஸ்டேக்ஸ் நடக்கும், ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத சில விஷயங்களை நம்ம செய்யதான் செய்வோம். ஆனா அவர் நம்மளை தூக்கி போட மாட்டாரு, ஐயா நீ இப்படியா அப்படின்னு நம்மளை தள்ளி விட மாட்டாரு, பரவாயில்லப்பா அப்படின்னு நம்மளை அணைத்துக் கொள்ளுகிற, நம்மை சரி பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்றீங்களா? நீங்க ஜெபித்தீங்க அப்படின்னு சொன்னா உறவு, எந்த உறவு? தேவனுடைய உறவு கட்டப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபம் ஏதோ ஒரு சடங்கு அல்லங்க. இன்னைக்கு ஜெபம் அப்படிதான் ஆயிடுச்சு, ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஜெபம் என்பது தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஜெபம் என்பது என்ன? தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. அது ஏதோ கஷ்டப்பட்டு, ஐயோ காலையில புது நாள் ஆயிடுச்சு ஜெபிக்கணுமே, ஜெபிச்சா தானே இன்னைக்கு ஆசீர்வாதம் வரும், கடமைக்கு. படுக்கைக்கு போகும்போது ஐயோ ஜெபிக்காம படுத்துடக்கூடாதே, ஐயோ ஜெபிக்கலன்னா எப்படி, அப்படி அப்படி அல்ல. அந்த ஒரு ஆசையோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய உறவுல நீங்க நிற்கத்தக்கதாக உங்க ஜெப வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. காரிடென் பூம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மையார் இருந்தாங்க, காரிடென் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது உலக போர்ல இவங்க சிறை பிடிக்கப்பட்டாங்க. இவங்க சிறை பிடிக்கப்பட்டு நாசி சிறை முகாம்ல அடைக்கப்பட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு பெண். இவங்களுடைய சிறை வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. இரண்டாவது உலக போர் எப்ப நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும் உலகம்? அதுல சிறை வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அதுவும் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஒரு ஏன்னா நாடுகள் சண்டை வந்ததுனால இவங்க அந்நிய நாட்டுல மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டாங்க. ஆனா இந்த காரிடென் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரி. எப்பொழுதும் ஆண்டவருடைய உறவுலயே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, கர்த்தரோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. மோசமான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்ட இந்த காரிடன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க சிறைச்சாலையில ரகசியமாய் வேதம் வாசித்து
சத்தம் இல்லாம ரொம்ப அமைதியா ஜெபித்து கொண்டிருப்பாங்களாம். அன்னைக்கு இருந்த அந்த சிறை அதிகாரிகள் பைபிள் வாசிச்சாலோ ஜெபித்தாலோ அதை ஒரு என்ன பண்ற, உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு, அந்த மாதிரி சம்திங் அவங்கள பிரச்சனை பண்ணுகிற அந்த சூழ்நிலை அன்னைக்கு இருந்துச்சு. அதனால திருட்டுத்தனமா இரவு நேரங்களில யாருக்கும் தெரியாம பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்களாம். எப்பவுமே சத்தம் போட்டு ஜெபிக்க முடியாது, அமைதியா ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். இருக்கிறதே மோசமான நிலைமையில அதுலயும் பாருங்க, அவங்களுடைய ஜெபத்துக்கு கூட அவங்களுக்கு விடுதலையா ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. ஆனா ஒரு அற்புதம் அங்க நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிறை அதிகாரிகள் இந்த காரிடனுடைய அறைக்கு, அந்த சிறை அறைக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சா. என்ன அப்படின்னா, ஒரு மோசமான பூச்சிகள் இந்த காரிடன் இருந்த சிறை அறையில நிறைய இருந்துச்சா. அது கடிச்சிச்சுன்னா அப்படியே தண்டு தண்டா வீங்கிருமா, பயங்கரமா வலிக்குமா, ஒரு மாதிரி இருக்கும். இந்த 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 காரிடன் இருக்கிற அறையில அந்த பூச்சிகள் நிறைய இருந்திருக்கிறது. அந்த வெளியில அந்த வராண்டாலலாம் இருந்திருக்கிறது. இந்த பூச்சிகளை கர்த்தர் அனுமதிச்சாரு. பாருங்க, சிறைச்சாலையில இருக்கிறாங்க, சரியான வசதி இல்ல, ஒரு லேடி, ஒரு சகோதரி. 2வது சரியா ஜெபிக்க கூட விடுதலையோட ஜெபிக்க முடியல, தைரியமா பைபிள் வாசிக்க முடியல. இதுக்கு மத்தியில பூச்சி தொல்லை. ஆனா கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சாரு. இந்த பூச்சிகள் அவங்களுடைய அறையில அதிகமா இருந்ததுனாலயே அந்த சிறை அதிகாரிகள் பகலிலும் இரவிலும் அந்த பக்கமே வரலையாம், அந்த பக்கமே வரலையாம். இது என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, காரிடனுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிடுச்சு. இந்த பூச்சிகள் அதிகமானதுனால அந்த ஜெயில் அதிகாரிகள் அந்த அந்த அறைக்கு பக்கமாகவே வர முடியாம போனதுனால இந்த காரிடன் ரொம்ப சந்தோஷமா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா தேவனுடைய உறவுல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. எவ்வளவு இயலாமையின் சூழ்நிலையில கூட தேவனுடைய உறவுல இருக்கணும்னு இந்த சகோதரி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு மோசமான சூழ்நிலை. நமக்கெல்லாம் நல்ல வசதியை கொடுத்திருக்கிறாரு. சத்தம் போட்டு பைபிள் வாசிக்கலாம், நல்லா சத்தம் போட்டு ஜெபிக்கலாம், நமக்கு நேரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டுறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். நேரங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு தேவனுடைய உறவுல நாம கட்டப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாது, நம்முடைய 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 பலவீனங்களை நம்ம பார்க்க கூடாது, நம்முடைய சோர்வுகளை நம்ம பார்க்க கூடாது, நம்முடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க கூடாது. நான் தேவனுடைய உறவுல இருப்பேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியாது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பிரச்சனையிலேயும் ஒரு நன்மையை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க பிரச்சனைக்கு மத்தியில இருக்கலாம், போராட்டங்களுக்கு மத்தியில இல்லை, அதுல ஒரு நன்மை ஏற்படுத்த கர்த்தரால மட்டும்தான் முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, தேவ உறவை கட்டுவிக்கிறவர்களாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். 2வது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? வாசிங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாவது நான் சொன்னேன், ஜெபம் தேவ உறவை கட்டுவிக்கும். ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஆண்டவரோட நீங்க நெருங்கி போக முடியும். அப்பாவோட நீங்க நெருங்கி போயிட்டீங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்குது, எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். 2வது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் சொல்லுங்க வைத்து விடுங்கள். யாருக்காவது கவலையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அம்பானிக்கும் கவலை இருக்குது, அதானிக்கும் கவலை இருக்குது, நம்முடைய பிரதமர் ஐயாக்கும் கவலை இருக்குது, நம்முடைய முதலமைச்சர் ஐயாக்கும் கவலை இருக்குது. எல்லாருக்கும் பணத்துல கோடி கோடியா புரளுகிறவர்களுக்கும் பிரச்சனை, கவலைகள் இருக்கிறது. கவலை இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க எழுதுகிறார், உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? உன் கவலையெல்லாம் ஏசப்பா மேல வச்சிரு அப்படின்னா நீ ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா,
ஐயோ கவலையா இருக்குது, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுறதை விட்டு, எனக்கு இப்படி இருக்குது ஏசப்பா, நீங்க என்ன நடத்துங்கன்னு அவர்கிட்ட போய் நம்முடைய கவலைகளை தீர்க்கணும், சொல்லணும். அப்படின்னா ஜெபம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய பாரங்களை தேவனிடம் மாற்றுகிற ஒரு காரியம் தான் ஜெபம். நீங்க சுமக்க தேவையில்ல, என்கிட்ட கொடுத்துரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகங்களை நீங்க சுமந்து கொள்ளுங்க, அது ரொம்ப லகுவா இருக்கும். நீங்க சுமக்காதீங்க. உங்க பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் சுமந்துக்கிறேன். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்னா, நம்முடைய பாரங்களை நம்ம சுமக்க முடியாம நம்ம சுமந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதை எல்லாத்தையும் அவர் கையில கொடுக்கிற ஒரு காரியமாய், ஒரு இடமாய் ஜெபம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்றது என்கிட்ட கொடுத்துரு. அல்லேலூயா. கவலையை யாராவது யார்கிட்டயாவது ஷேர் பண்ண முடியுமா? கொடுத்துட முடியுமா? நீ வச்சுக்கிறியா கொஞ்ச நேரம் என் கவலைய? கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன், இந்தா புடி. அப்படி சொல்ல முடியுமா? சொன்னாலும் அப்படி நடக்குமா? சொன்னா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? புத்தி கித்தி கெட்டு போச்சா? உன் கவலைய என்ன சுமக்க சொல்ற? எப்படி சுமக்க முடியும்? உன் கவலைக்கு ஒரு ஆறுதலா நான் ஏதாவது பேச முடியும், அவ்வளவுதான். நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க கவலைகளை என் மேல என்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய பாரங்களை அவரிடத்துல கொடுக்கிற ஒரு காரியம். நம்ம சுமக்க தேவையில்லைங்க. நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியாத இன்னைக்கு நீங்க இந்த பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியாமையா இருக்கு? கட்டாயம் தெரியும். ஆனா அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க பார்த்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அது நடக்காம இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு பெரிய பாரமா இருக்கலாம். இன்னைக்கு என்னால முடியாம இருக்கலாம். நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம கொடுக்கணும். நாம சுமக்க வேண்டியதுல அவர் சுமக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பார மூட்டையை உங்க கையில கொடுத்து இங்க இருந்து கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சுமந்துட்டு போவீங்களா? முடியாது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கிற வாகனத்துல எடுத்து வச்சு அதை கொண்டு போய் உங்க வீட்டில் இறக்கி வைப்பீங்க இல்லையா? ஆமா தானே? அப்படி நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கவலைகளை சுமந்து கொள்ளுகிறதற்கு அவர் நம்ம மத்தியில அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நீங்களும் நானும் அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க, நீங்க பார்த்து கொள்ளுங்க, நீங்க பார்த்து கொள்ளுங்க, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை குறித்து, ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்றேன். ரீஸ் ஹவுல் அப்படின்னு ஒரு மனுஷன், அவருமே 2வது உலக போர்ல நல்ல ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனா இருந்திருக்கிறார். ரீஸ் அவர் பேரு. சரிங்களா? இவர் ஒரு ஜெப மனிதன் அப்படின்ற பேரே வாங்கியிருக்கிறாரு. சரியா? நாசி படைகள் இங்கிலாந்து நாட்டை பிடிக்கும்படியாக திட்டமிட்ட நேரத்துல இவங்க எல்லாம் அந்த படையை எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா இவங்க சாதாரண ஒரு கூட்டமா நிக்கிறாங்க. இவர் அதுல ஒருத்தரா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தங்களுடைய பைபிள் காலேஜ் மாணவர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இங்க பாருப்பா, நம்ம எல்லாம் போயிட்டு அந்த நாசி படைக்கு எதிராக நின்று மாம்சீகமா யுத்தம் பண்ண முடியாது. அவங்க பெரும் கூட்டமா இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பேரா தான் இருக்கிறோம். நம்மள ரொம்ப எளிதா அவங்க நம்மள சாகடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு. நம்ம என்ன பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு, இவங்க இங்கிலாந்துல இருக்கிறாங்க. இங்கிலாந்த பிடிக்க வர்றாங்க. இவங்களுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே இந்த ரீஸ் ஹவுல் அப்படின்றவர் என்ன பண்றாரு? எல்லா வாலிப மாணவர்களையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வாங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம தரப்புல நிப்போம். நம்ம ஜெபத்துல நிப்போம். நம்ம பயப்பட வேண்டாம். நீங்க கவலைப்படாதீங்க.
ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே, எங்க தேசத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க உயிரோடு இருப்பது சாவதும் உங்க கரத்துல இருக்குதப்பா. எங்களால முடியாத ஆண்டவரே, நாங்க போய் அவங்க கிட்ட யுத்தம் பண்ண முடியாது, நாங்க போய் மாம்சத்துல ஃபைட் பண்ண முடியாது, நீங்க இதை பார்த்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க அந்த நாட்கள்ல. திடீர்னு அந்த நாசி படை அவங்க போர் தொடுத்து வர்றாங்க. வருகிற நேரத்துல ஒரு பெரிய மோசமான புயல் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரு புயல் வந்துச்சு. இந்த புயல் என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெர்மன் தேசத்து விமான படைகள் பறக்க முடியாம போச்சு. விமானங்கள் பறக்க முடியல. அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் பறக்க முடியாம போயிடுச்சு. படைகள் எல்லாம் அப்படியே நின்று போச்சு. இந்த புயல் முடிஞ்சாதான் நம்ம படையெடுத்து போக முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த புயல் முடியறதுக்குள்ள அவங்களுடைய மனநிலையே கர்த்தர் மாத்திட்டாரு. இவங்க யுத்தத்தையே நிறுத்தி போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க படையெடுத்து வரல, விட்டுட்டாங்க. ஆமென் சொல்றீங்களா? ஜெபம் நம்முடைய பாரங்களை தேவனிடத்தில் கொடுக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. நம்ம மாம்சத்தில் போராடவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யுத்தம் பண்ணவே வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய கவலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாரங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமா சொல்றேன், ஒருவேளை இப்போ நடக்காதது போல இருக்கும், ஆனா நமக்காக கர்த்தர் தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நமக்காக அவர் தூதர் அக்கினி ரதங்களை, அக்கினி குதிரைகளை அனுப்பி கர்த்தர் நமக்காக யுத்தம் இப்போவும் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சோ முதல்ல நான் சொன்ன ஜெபம் நமக்கு தேவனுடைய உறவை கட்டுவிக்கும். இரண்டாவது, ஜெபம் நம்முடைய பாரங்களை தேவனிடத்துல கொடுக்க உதவும். மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு 6 பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா நான் 3 பாயிண்டோட முடிக்க விரும்புறேன். ஜெபம் என்ன பண்ணும்? யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனம். ஆ, ஆ. ஒரு நிமிஷம். இந்த 18வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப லூக்கா 18:18ல ஒரு தலைவன் என்ன பண்றான், ஆண்டவரே நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். நல்லவர் நல்ல போதகர்ன்னு சொன்ன உடனே, நீ என்னப்பா என்ன போய் நல்லவன் சொல்ற? நீ சொல்லாத, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயசுல இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் பதில் கொடுக்கிறான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்கிட்ட ஒரு குறைவு இருக்குதுப்பா, நீ இன்னும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபோது மிகுந்த துக்கம் அடைந்தான். எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வாப்பான்னு சொல்லும் பொழுது, அதிக ஐஸ்வர்யவான், அவன் பெரிய பணக்காரன், துக்கம் அடைச்சிட்டா. ஐயோ, இவர் என்னடா எல்லாத்தையும் வித்துட்டு அவர் பின்னாடி வர சொல்றாரு அப்படின்ற ஒரு கவலை அவனுக்குள்ள வந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். 27வது வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மால முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால முடியாததை கர்த்தரால முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க.
நீங்க இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு காரியமாய் நீங்க அமர்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்களேன். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என்னால என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது. என்னால என் பிள்ளைய சரி பண்ண முடியாது. என்னால என் புருஷனை மாத்த முடியாது. என்னால என் மனைவிக்கு இதை செய்ய முடியாது. என்னால என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாது. என்னால என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இதெல்லாம் நம்மளால முடியாதுதான். ஆனா கர்த்தரால முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தரால என்ன பண்ண முடியும்? அவரால முடியாதது ஒன்றுமே இல்ல. ஆமென் சொல்றீங்களா? இங்க பாருங்க, நீங்க கொடுக்கிற படிப்பு, நீங்க பண்ணுகிற செலவு, பணம், காசு, என்ன நீங்க கொடுக்கிற ஆகாரம், நீங்க கொடுக்கிற சொத்து சுகம், இதெல்லாம் என் பிள்ளைகளை வாழ வச்சிரும் அப்படின்னா, ஐம் சாரி, நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை வாழ வைக்காது. கர்த்தர் தான் வாழ வைப்பார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சிடலாம்னு நம்ம நிறைய கனவுகள், திட்டங்கள் எல்லாம் போடலாம். ஆனா தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் தான் நிறைவேறும். அது ஒரு பக்கம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேறுவதற்கு நம்ம வாழ்க்கையில நம்மளால முடியாது. ஆனா கர்த்தருக்கு பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை சார்ந்து நிற்போனா, கர்த்தரால முடியாதது ஒன்றுமே இல்ல. அல்லேலூயா. தானியேல சிங்கக்கெபியில போடும் பொழுது, தானியேல் ஃபைட் பண்ணியிருந்தான்னா கட்டாயம் செத்து போயிருப்பாரு. தானியேல் செஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஜெபித்தார். ஆமென். ஒரு பதட்டமும் இல்ல. அமைதியா ஜெபித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்போஸ்தல கால திருச்சபை நாட்களிலே நீரோ மன்னன் என்று சொல்லி ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தல கால திருச்சபை, அதாவது அதான் ஃபர்ஸ்ட் சர்ச். திருச்சபைன்னு ஒண்ணு வந்ததே அங்கதான். பெந்தெகோஸ்தே நாள்ல ஸ்டார்ட் ஆச்சு. நீரோ மன்னன் இருந்தான். கிபி 67, 68 நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, பயங்கரமான உபத்திரவத்தை கிறிஸ்துவ ஊழியர்களுக்கும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் செய்து கொண்டு வந்தான். 3 விதத்திலே தண்டனை, இரத்த சாட்சியா மறிக்க அவன் காரியங்களை நடப்பித்தான். ஒன்னு, என்ன பண்ணுவானா, சிரசேதம் பண்ணிடுவானா. சிரசேதம்னா தலையை வெட்டிடுறது, தலையை வெட்டி எடுத்துடுறது. ரெண்டாவது, துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக கொடுப்பது. காட்டு மிருகங்கள் இருக்குல்ல, அவைகள் இருக்கிற இடத்துக்கு இவங்களை உள்ள அனுப்பி விட்டுறது. அதுங்க என்ன பண்ணும்? இப்ப சிங்கம் புலிலாம் என்ன பண்ணும்? தானியேல அந்த அறைக்குள்ள விட்ட மாதிரி, சிங்க கெபிக்குள்ள விட்ட மாதிரி இவனை விட்டுருவானா. அந்த மிருகங்கள் அடிச்சு கொன்று போட்டு சாப்பிட்டு விட்டுருமா. மூணாவது ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, உயிரோட கொளுத்தி விட்டுருவாங்களாம். ரொம்ப டீப்பா அப்போஸ்தல கால திருச்சபைய அந்த சரித்திரத்தை எடுத்து நம்ம படிச்சோம்னா, அன்னைக்கு இருட்டா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு கரண்ட் எல்லாம் கிடையாது. இவங்க போகிற பாதை இருட்டா இருந்துச்சுன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் கர்த்தரை ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை கொளுத்தி விட்டுட்டு அந்த வெளிச்சத்துல நடந்து போவானா இந்த நீரோ மன்னன். அவ்வளவு காரியங்களை அவன் செய்திருக்கிறான். யோசித்து பாருங்களேன். அப்படி ஒரு உபத்திரவம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்குது. ஆனா கர்த்தர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக கொண்டு இங்க பாருங்க, கொளுத்திட்டா சாம்பல் மிச்சமாகும். தலையை வெட்டிட்டா தலை தனியா இருக்கும், முண்டம் தனியா இருக்கும், பாடி தனியா இருக்கும். ஆனா துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக கொடுத்துட்டா எலும்பு கூட மிஞ்சாது. எலும்ப கூட கடிச்சு மாவு மாதிரி அரைச்சு முழுங்கிரும். எவ்வளவு வேதனையா இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா தானியேல அவ்வளவு மோசமான ஒரு சிங்க கபியில போடும்போது பதட்டமே இல்லாம இருந்தாரு. He was just praying. ஜெபித்துக் கொண்டிருந்தார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை கொண்டு போய் 7 மடங்கு அதிகமா எரிகிற அக்கினி சூளையில கொண்டு போய் போடும்போது கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். காப்பாற்றாவிட்டாலும் இந்த காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். உள்ள தூக்கி போட்டது 3 பேரு. ஆனா 4வது ஒருத்தர் உள்ள இருந்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் பர்மாவா பங்களாதேஷன் தெரியல, அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு ஊழியம் செய்யும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு ஹோட்டல்ல படுத்துக்கொண்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. மாலை கூட்டம்.
திடீரென்று அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கேஸ் கம்பெனில லீக்கேஜ் ஆகி ஒரு மோசமான எரிவாயு அந்த பட்டணம் முழுவதும் பரவியது. அந்த கேஸ் பரவன உடனே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போயிட்டாங்க. இவரு அந்த ரூம்ல இருக்கிறாரு. வெளி பட்டணம் அடுத்த ஸ்டேட்ல இருந்து, அடுத்த மாநிலத்தில இருந்து போலீஸ்காரங்க அதிகாரிகள்லாம் வராங்க. அந்த கேஸ் எல்லாம் ஃபுல்லா போய் கொஞ்சம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ வராங்க. வந்து யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வராங்க. அப்படி செக் பண்ணும்போது இவருடைய ஹோட்டல் ரூமை தட்டுறாங்க. உள்ள லாக் ஆயிருக்குது. தப்பு தப்பு தப்புன்னு தட்டுறாங்க. ரொம்ப நேரமா யாருமே திறக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு ஒருவர் வந்து கதவை திறக்கிறாரு. யாருன்னா அந்த ஊழியக்காரர். பார்த்த இந்த போலீஸ் துறை, காவல்துறைக்கும் அந்த அதிகாரிகளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவர் மட்டும் எப்படி உயிரோட இருந்தாரு? பட்டணத்துல அத்தனை பேரை செத்து போயிட்டான். இவர் வந்து கதவை திறக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட கேட்டாராம், நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு பாஸ்டர். நாங்க பிரசங்கம் பண்ணும்படியா ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாது? என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியலங்க. நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். எவ்வளோ நே எப் இ இ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. 3 நாள் ஆயிருக்குது. இவரு ஜெபித்து தூங்கி 2, 3 நாள் தாண்டிடுச்சு. ஐயா என்ன சொல்றீங்க? வெளிய வந்து பாருங்க. போய் ஜன்னல பாருங்க. இங்க பக்கத்துல இருக்கிற கேஸ் கம்பெனில ஒரு எரிவாயு லீக்கேஜ் ஆகி, பட்டணத்துல இருக்கிற அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட இருக்கிறீர்கள். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? அப்பா நம்மள நடத்துவாருங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அவர்கிட்ட பேசணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று. இந்த வருஷம் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்ததோ இல்லையோ, புது வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, அர்ப்பணிப்போடு ஒரு ஜெப வாழ்க்கைய நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரிடத்திலயும் உறவுகள் நமக்கு தேவைதான். சொந்தக்காரங்க நமக்கு தேவைதான். நண்பர்கள் நமக்கு தேவைதான். அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். நம்ம பாரங்களை ஷேர் பண்ண நல்லா இருக்கும். ஆனா உங்ககிட்ட பாரத்தை வாங்கிட்டு உங்க பாரத்தை கொண்டு போய் மற்றவங்க கிட்ட வேற மாதிரி சொல்றவங்களும், உங்களை டீக்ரேட் பண்றவங்களும், உங்களை அவமானப்படுத்துறவங்களும், உங்களை குறை சொல்லுகிறவர்கள் மனிதர்களாய் மாறி விடுவார்கள். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பாரங்களை எல்லாவற்றையும் தகப்பனிடத்துல சொல்லி அவரோடு கூட நெருங்கி உறவு நம்ம கட்டிக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 வகையான ஜெபங்கள் உண்டு. 1 தனி ஜெபம். ரொம்ப 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 முக்கியம். தனி ஜெபம். பர்சனல் பிரேயர். அப்பாவோட தனியா உட்கார்ந்து அதிகமா ஜெபிக்க ஆரம்பிங்க. அதுலயும் அதிகாலை ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் தேடுங்கள். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையில 4 மணிக்கு அட்லீஸ்ட் 5 மணிக்காவது எழுந்துக்க பிரயாசப்படுங்க. முடியாம தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்துல. ஒரு வாரம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க விழிச்சிருவீங்க. தூக்கம் வராது. சும்மா படுத்துன்னு தான் இருக்கணும். புது வருஷத்துல ஒரு பொருத்தனையை செய்யுங்க. என் பர்சனல் பிரேயரை நான் கட்டாயம் செய்வேன் ஆண்டவரே. அதிகாலையில நான் கொஞ்ச நேரமாவது எழும்பி நான் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப கூட படுத்து தூங்கிருங்க. அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். அந்த காலையில அந்த கிரேஸை வாங்கிருங்க, அந்த கிருபையை வாங்கிருங்க. அதை வாங்கிட்டீங்க, அந்த நாள் பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பாவம் செய்யும்படியான வழிகள் ஓப்பன் ஆனாலும், பிசாசு உங்களை தொட நினைச்சாலும், கர்த்தர் உங்களை அதுல இருந்து தூக்கி எடுத்துருவாரு. அல்லேலூயா. என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. 2வது ஜெபம் மன்றாட்டு ஜெபம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தின் தண்டனைக்கு உட்பட்டு அசுத்தங்களையும் பாவங்களையும் செய்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்களுக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம். உங்க சொந்தக்காரர் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள வராம இருக்கிறாங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள வராம இருக்கிறாங்க? கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா முழுமையான ரட்சிப்பு இருக்காது. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். மன்றாடி ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு.
நீங்க அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3வது யுத்த ஜெபம். பிசாசுக்கு எதிர்த்து நின்னு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் தான் யுத்த ஜெபம். நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு வீட்ல ஒரு வியாதி வரும். திடீர்னு ஒரு தரித்திரம் வரும். திடீர்னு ஒரு இழப்பு வரும். சில நேரம் ஆண்டவர் நம்ம கிட்ட எச்சரிக்கை பண்றாரு. பிசாசு உன்னை தொட விரும்புறான், பார்த்துக்கோ, ஜாக்கிரதை. யோபுக்கு அனுமதிச்சாரு பாத்தீங்களா? பேதுருகிட்ட சொல்றாரு, இங்க பாரு, என்கிட்ட வந்து கேட்டான், நான் அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட சொல்லுவாரு, உன் பிள்ளைய தொட போறான், பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, உன் புருஷனுக்கு சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி அனுப்பு அப்படின்னு ஆண்டவர் பேசுவாரு. ஏன்னா பிசாசு கையை வைக்க போறான். பிசாசு உங்க ஃபேமிலியில கையை வைக்க கூடாது அப்படின்னா நீங்க கட்டாயம் யுத்த ஜெபம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் தான் யுத்த ஜெபம். 4வது கூட்டு ஜெபம். இந்த ஜெபத்தை தான் நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறேன். கூடி ஜெபிப்பதுல அதிக வல்லமை இருக்குது. ஏன்னா எங்க 2-3 பேர்கள் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ நான் அவர்கள் நடுவில். நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது, திருச்சபைனா என்ன? கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் திருச்சபை. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் திருச்சபை. நம்ம சபையானது நம்ம இங்க ஜெபம் அப்படின்னு சொன்னா, இப்போ கொஞ்ச நாட்களா யார் வருவா அப்படின்னா செல்வி சிஸ்டம், மனோஜ் ஐயா மட்டும் தான் வருவாங்க. மற்றவங்களாம் வர்றதே இல்லை. அதனாலேயே நான் ஜெபத்தை நடத்துறதே விட்டுட்டேன். இப்போ அதனாலேயே எனக்கு ஒரு லாஸ். புது வருஷத்துல நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறேன், சபையில ஏதாவது ஸ்பெஷல் பிரேயர்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலை, பிள்ளைங்க, குழந்தைங்க, வேலைக்கு போனோம், நைட்டு லேட்டா வந்தேன், பரவாயில்ல, நைட்டு லேட்டா வந்துட்டீங்களா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வர பாருங்க. கொஞ்சம் டைமை ஒதுக்குங்க. நீங்க லீவ் போட்டுட்டுலாம் போறாங்க தெரியுமா? வேலையை முடிச்சுட்டு அப்படியே நேரா ஓடுறாங்க பிரேயருக்கு. நம்ம வரவே மாட்டுறோம். ஏதாவது ஒரு ஜபத்துக்கு நீங்க வெறும் அந்த ஞாயிற்றுக்கிழமை பாரம்பரிய திருச்சபை மாதிரி, சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் மாதிரி ஏதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிளை தூக்கிட்டு போயிடுறது. அந்த விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது அரிது. ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அரிது. அதுக்குதான் சொன்னேன், தேவ உறவுல இணைந்து கொள்ளுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. கூடி ஜெபிக்கும் போது உங்களுடைய காரியத்துக்காக ஜெபிக்க வாங்க. உங்க பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். வாங்க, சபையில ஒரு ஜெபம்னு சொன்னா ஓடி வந்துருங்க. நான் சொல்றேன், உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, கொஞ்சம் இந்த புது வருஷத்துல இதுக்கு கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்க. இப்போலாம் விட்டு கொடுக்காம முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. புது வருஷத்துல கொஞ்சம் ஒரு வைராக்கியம் வைங்க. இனி சர்ச்சில் நான் ரொம்ப நாள்லாம் வைக்க மாட்டேன். நான் 21 நாள் 14 அப்படிலாம் நான் வைக்க மாட்டேன். முஞ்சி போனால் 7 நாள் வைப்பேன். ஒரு மாசத்துல ஒரு 7 நாள் ஜெபம் நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய இடங்களுக்கு போறேன்னா அங்கெல்லாம் அவங்க அந்த ஜெபம், இந்த ஜெபம், அப்படி இப்படி அப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க, அவ்வளோ பேர் வந்தாங்க. 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எங்களுக்கு முடிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் வெக்கமா இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வெக்கமா இருக்குது எனக்கு. ஒண்ணுமே பண்ணலையே, ஜெபம்னு சொன்னா யாருமே வரமாட்றாங்களே. நான் புலம்புறேன் போயிட்டு. வரமாட்றாங்க பாஸ்டர், சூழ்நிலைகளை பார்க்குறாங்க, வரமாட்றாங்க ஐயா. நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்படணுமா வேண்டாவா? வாழ்க்கை மாறணுமா மாற வேண்டாமா? இப்ப இருக்கிற நிலைமையே போதுமா? இப்படியே வாழ்க்கையை முடிச்சிடலாமா?
புது வருஷத்துல நீங்க மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியே வாடகை வீட்டிலேயே இருந்துடலாமா? சொல்லுங்க. இப்படியே கடன்லயே வாழ்ந்துடலாமா? பிள்ளைங்க இப்படியே ஓடிட்டு இருக்குதே, இது பிள்ளைங்க எப்ப மாறும்? இந்த பலவீனத்துல, இந்த வியாதியிலேயே வாழ்க்கையை முடிச்சிடலாமா? ஒரு அற்புதம் நடக்க வேண்டாவா? எனக்கு ஒரு விடுதலை வேணுமே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணுமே, என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணுமே. நீங்க ஆண்டவரை நெருங்கி வரும்பொழுதுதான் அந்த கூடி ஜெபிக்கும் போது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாரும் கூடி ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கும் போது அது அவ்வளவு மகிமையா தூபமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகுமா? ஆமென். இப்போ உங்க பிரச்சனைக்காக, இப்போ சகோதரியினுடைய பிசினஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் அவங்க ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க பிசினஸ்க்காக ஜெபிக்கிறதுக்கும் பவர் ஜாஸ்தி. ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம ஒருமனப்பட்டு ஒருவருத்தருக்காக அடிக்கடி அடிக்கடி நம்ம திருச்சபையில ஏற்படுத்துகிற அந்த ஜெபங்களுக்கு நீங்க வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். நீங்க மட்டும் ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா உங்களுக்காக 4 பேர் கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனே மனம் இறங்குவார். அல்லேலூயா. அதனால ஸ்பெஷல் பிரேயர்ஸ் வச்சா, நான் இந்த தலைப்பை எடுத்ததுக்கு காரணமே அதுதான். அடுத்த வருஷம் நம்ம சபையில நிறைய ஜெபங்கள் நடக்கணும், நீங்க எல்லாம் வரணும் அப்படின்ற, நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறேன். நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் வரலன்னு வருத்தமும் படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலையே, சர்ச்சுக்கு வரலையே, ஏன்னா வந்த 2-3 ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, யாரும் வரலன்னு நீ வருத்தப்படாத, கொடுக்கிற பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணு, கர்த்தர் கிரியை செய்வார், நீ பாட்டுக்கு நடத்து அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது ரொம்ப மைண்ட்ல டச் ஆச்சு. ஆமா, நம்ம எதுக்கு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும்? நம்ம ஜெபிப்போம், நம்ம சொல்லி கொடுப்போம், பிடிச்சுக்கிறவங்க பிடிச்சுக்கிட்டோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்துக்காகத்தான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறார். கூடி ஜெபிப்பதற்கு 1 மாசம் அதிகாலை ஜெபம் 7 நாள் நடக்கும். 1 மாசம் 7 நாள் அல்லது 14 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். உங்க டைம் ஸ்கெட்யூல் படி என்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் இப்படி வச்சுங்கன்னா என்னால வர முடியும் பாஸ்டர், நீங்க சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வைக்கிறேன். 1 மாசம் 7 நாள் துதி ஆராதனை, அது எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட உட்காந்து தலைப்பு வாங்குவேன். இந்த மாசம் எதுக்காக நாங்க அதிகாலை ஜெபம் செய்யணும், எங்க சபைக்கு என்ன தேவை, எங்க ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். அப்படிதான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 மாசம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் நமக்கு தடைகளை நீக்கும் கர்த்தர். என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத தடைகள் நிறைய இருக்குது, நீ ஜெபத்தை நடத்துன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவாருன்னா ஒரு 7 நாள் உபவாச ஜெபம், தடைகள் மாறுமா? அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் சாட்சிகளை ஏற்படுத்துவார். கூடி ஜெபிப்பதற்கு வாருங்கள். ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் 2026ல நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. அசட்டையா நினைச்சிடாதீங்க, இதை நிர்விசாரமா எடுத்துக்காதீங்க, கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு எடுத்துக்கங்க. 5வது உபவாச ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. சபையில உபவாச ஜெபம் அனௌன்ஸ் பண்றோம்னா, இங்க பாருங்க, நார்மலா ஜெபிக்கிறத காட்டிலும் உபவாசம் அப்படின்னா என்ன தெரியுமா? மனதையும் மாம்சத்தையும் கட்டுப்படுத்தி கர்த்தரை தேடுவது. என்னது? மனதையும் மாம்சத்தையும் கட்டுப்படுத்துவது. மனசு அலைப்பாயும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றது. மாம்சம் பசி எடுக்கும், மாம்சம் தூண்டும், அதை கண்ட்ரோல் பண்ணி, இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தியாகம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு பேரு தான் உபவாச ஜெபம். நம்முடைய மனசையும் நம்முடைய மாம்சத்தையும் கட்டுப்படுத்தி, ஏசப்பா நான் உபவாசத்துல நம்முடைய சமூகத்துல வருகிறேன். உபவாச ஜெபம் செஞ்சு செஞ்சு எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருக்கிறாங்க தெரியுமா? தாண்ட முடியாத பிரச்சனைகளை தாண்ட முடியும், கிடைக்கக்கூடாத அரிதான விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், இது வரைக்கும் பார்த்திராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்கணும். ஒரு வியாதி, கொடுமையான வியாதிகள் சுகமாகணும்னா உபவாச ஜெபம் பெரிய ஹெல்ப்ஃபுல். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உபவாச ஜெபம். கொஞ்சம் நீங்க உபவாசித்து ஜெபிக்க, சபையில அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து நீங்க உபவாச ஜெபத்துக்கு வாங்க. நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போற மாதிரி அந்த நேரத்துல உபவாசம் போடாதீங்க. நீங்க உபவாசம் போட்டீங்கன்னா
ஒரு 2 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது உங்க மாம்சத்தையும் மனசையும் சிதறடிக்க விடாம தேவ சமூகத்துல உட்காரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லேட் நைட் ஆயிடுது பாஸ்டர், இருட்டா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பரவாயில்ல, வர்றேன். என்ன ஆயிட போகுது இருட்டான? இன்னைக்கு ஒரு வாரம் லேட்டா போய் படுத்தா என்ன ஆயிட போகுது? கர்த்தருடைய சமூகத்துல தானே செலவிடுறோம். ஆமென். உபவாச ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல்லுங்க. அடுத்தது நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்நிய பாஷை ஜெபம், அக்கினி பாஷை. அந்நிய பாஷை வர இல்லாதவங்க தயவு செய்து அந்நிய பாஷை வரத்தை வாங்கிக்கிங்க. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். பிசாசுக்கு நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது நீங்க என்ன பேசுறீங்க, என்ன ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. நல்ல ஆவியில நிரம்பி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உறவாடிட்டே இருங்க. பைக்ல போகும்போது, வரும்பொழுது, சமைக்கும் போது, நிற்கும் போது, உட்காரும் பொழுது, சும்மா எதையாவது டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே யாரையாவது போய் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத விட ஆண்டவரோட நேரத்தை செலவிடுகிறதற்கு ஏதுவா நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷை வர இல்லை அப்படின்னா இங்க சபையில ஏறெடுக்கிற ஜபத்துல வந்து கேளுங்க. இல்ல உங்க பர்சனல் லைஃப்ல கேளுங்க. என்னை நிரப்புங்க, என் நாவை தொடுங்க, எனக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஆப்ரேட் ஆகட்டும்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். என்னுடைய பெருமைக்காக சொல்ல, பலிபீடத்துல இருந்து சொல்றேன். பைபிள் காலேஜ் கிளாஸஸ் நடத்தும் போது நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ள அப்படியே அழுவாங்க. நான் வச்சிருக்கிறேன் நிறைய வீடியோஸ். அவங்களுக்கு அப்படியே ஜபத்துல நடத்தி அந்த சத்தியத்தை இந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்நிய பாஷை வரத்தை கேளுங்கன்னா அழுது கேட்குங்க வாலிப பிள்ளைங்க. பெற்றுக்கொண்டு சாட்சிகளை சொல்லி இருக்கிறாங்க. வேணா வாங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். அங்கெல்லாம் ஆண்டவர் செய்யும் போது இங்க செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனுஷங்களை பார்க்க கூடாது, கர்த்தரை பார்ப்போம். அல்லேலூயா. ஜபத்துக்கு கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜபிக்கிறவர்களா மாறுங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் அதிகமா கர்த்தரை தேட ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இப்படிதான் நானே அப்படின்லாம் இருக்காதீங்க. வெளியே வாங்க. நான் இன்னும் ஆண்டவரை பிடிக்கிறேன், நான் இன்னும் கர்த்தரை தேட விரும்புறேன், நான் இன்னும் தேவ சமூகத்துல காத்திருக்க விரும்புறேன். உங்களுக்கு உதவி செய்யதான் கர்த்தரை என்ன இங்க வச்சிருக்கிறாரு. ஆமென். இதுல நிக்கவும் கர்த்தர் புது வருஷத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை நடத்துவார். எழுந்து நிற்பமா, கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் மேல ஒரு ஜப அபிஷேகம் ஊற்றப்படட்டும், என் மேல ஒரு ஜப அனாயிண்டிங் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே என்னால சரியா ஜபிக்க முடியல தான், ஆனா திருச்சபையில சொல்லப்படுகிற எல்லா ஜபங்களிலும் நான் கலந்து கொள்ள விரும்புறேன். எனக்கு இப்படியே இருப்பது எனக்கும் பிரியம் இல்லப்பா, உமக்கும் சித்தம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என்னை பிளஸ் பண்ண தான் விரும்புறீங்க, என் ஃபேமிலியை ஆசீர்வதிக்க தான் நீங்க விரும்புறீங்க. ஆனா ஆண்டவரே நான் என்னை விட்டு கொடுக்குறப்பா. புது வருஷத்துல என் வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ள போட்டோம் ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பம் ஒரு வளர்ச்சியின் பாதையில போகணும் ஆண்டவரே. நான் இப்படியே பலவீனத்தோடு, இப்படியே பிசாசின் போராட்டத்தோடு, இப்படியே மனுஷங்களுடைய பிரச்சனைகளோடு இப்படியே நான் வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. என் குடும்பம் மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, என் ஜீவியம் மாறணும் ஆண்டவரே. அப்பா நான் இந்த உலகத்தை விட்டு உம்முடைய சமூகத்துக்கு வர்றதுக்குள்ள என் வாழ்க்கை இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி மற்றவர்கள் உம்மை இப்போ நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவா நான் வாழ்ந்து முடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தரே நான் அப்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்க உறவுல நான் பலப்படணும் ஆண்டவரே. என் பாரங்கள் எல்லாம் உங்களிடத்துல இறக்கி வைக்கணும் ஆண்டவரே. என்னால முடியாததெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்து கொடுக்க முடியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க என்னென்ன ஆசீர்வாதங்களை எழுதி வைத்தீரோ அதையெல்லாம் சுதந்திரிக்கிற சுதந்திரவாளியா கர்த்தர் என்ன மாற்றத்தக்கதாக இந்த புது வருஷத்துல ஆண்டவரே என் மேல அதிக ஜப அபிஷேகத்தை ஊற்றி நேரத்தை பார்க்க மாட்டேன், சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன்
ஆண்டவரே பலவீனங்களை பார்க்க மாட்டேன், வேலை ஊழியம் எல்லாம் முக்கியம்தான், ஆனா உங்க உறவு அதை விட ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல காத்திருப்பது ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. அதை நான் செய்வேன் ஆண்டவரே. அப்படி செய்யும் போது என் தகப்பன் உங்களுடைய பிள்ளையாகிய எனக்கு நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப அதிகம் ஆண்டவரே. அதெல்லாம் நான் சுதந்திரிக்க விரும்புறேன்னு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க புது வருஷத்துல ஆண்டவரே நான் அதிகமா உங்க சமூகத்துல காத்திருக்க விரும்புறேன், திருச்சபையில சொல்லப்படுகிற எல்லா ஜெபங்களிலும் நான் பங்கெடுக்க விரும்புறேன் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் போது உங்களுடைய வல்லமை எங்க மேல இறங்கி எங்களுக்கு கர்த்தர் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்க குடும்பத்துல, எங்க வேலையில, எங்களுடைய வீட்டுல கர்த்தர் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. பாரம்பரியமா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தேடிட்டு போற பிள்ளையா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்க சமூகத்துக்கு நான் வரவே முடியாதப்பா. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஒரு ஜெப மேகம் எனக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஜெப அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, அது கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. ஜெபம் 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 ஜெபம்னு சொல்லி என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெபிக்கிற பிள்ளையா, அந்நிய பாஷையில உங்களோட உறவாடுகிற பிள்ளையா ஆண்டவரே, மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளையா, கர்த்தர் என்ன மாத்துங்க, என்ன மாத்துங்க ஆண்டவரே. என் மேல அப்படி ஒரு ஜெப மேகம் இறங்கட்டும் அப்பா. இந்த சத்தத்தை நான் அப்படியே அசட்டை பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க எத்தனை பேரு இங்க கவனிங்க, கண்ணை மூடிட்டு கேளுங்க. இது என்கிட்ட இருந்து வந்த சத்தமா நீங்க தயவு செய்து யோசிச்சிடாதீங்க. அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரும்னா பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்றான்னு அர்த்தம், மாம்சம் உங்களை மேற்கொள்ளுதுன்னு அர்த்தம். இந்த பாஸ்டர் சாந்தராஜனுடைய சத்தம் இல்ல, தேவனுடைய சத்தம். அப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாரு, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புது வருஷத்துல என்னென்ன ஜெபங்கள் என் சபையில ஏறெடுக்கிறாங்களோ நான் கொஞ்சம் என்னை ஒடுக்கி நான் என்னை விட்டு கொடுத்து, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அந்த கஷ்டத்தெல்லாம் நான் மேற்கொண்டு தியாகம் பண்ணி நான் ஜெபிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க முழங்கற்படியிடுங்க. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். என் பிஸ்னஸ் எனக்கு பெருசுதான், என் வேலை எனக்கு பெருசுதான், என் பிள்ளைங்க எனக்கு பெருசுதான், ஆனா அதை காட்டிலும் உங்க உறவு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. உங்க உறவு ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. உங்க உறவு ரொம்ப முக்கியம்ப்பா. நான் இப்படியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா நான் இப்படியே இருக்கக்கூடாது, நீங்க என்ன அற்புதங்களை பார்க்க வைப்பீங்க ஆண்டவரே. புது வருஷத்துல என்ன ஆசீர்வாதங்களுக்குள்ள நடத்துவீங்க ஆண்டவரே. புது வருஷத்துல என்ன அதிசயங்களுக்குள்ள நடத்துவீங்க, என்னை ஆயத்தப்படுத்துறீங்க. இப்போதே ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், இப்போதே ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுக்குறேன். நான் நம்புறேன்ப்பா, நிச்சயமா நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க கூடி ஜெபிக்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்க உபவாசத்து ஜெபிக்க எங்களை நடத்துங்க, அந்நிய பாஷையில ஜெபிக்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. தனி ஜெபத்துல நாங்க உங்க சமூகத்துல காத்திருக்க நடத்துங்க ஆண்டவரே. பிசாசு எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க வீட்டையும் தொடாதபடிக்கு நாங்க யுத்தம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. அன்னாள் தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தார். கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆனந்த களிப்பை, கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் அவளுக்கு நேராக வந்த தூஷண வார்த்தைகளை அதமாக்கி போட்டு கர்த்தர் அவளுக்கு ஜெயக்கொடியை ஏற்றினாரே. ஓ வாழ்க்கையில கர்த்தர் ஏற்றுவாரு. வனாந்திரத்துல ஆகார் கத்தி கூப்பிட்டா, ஐயோ என் பிள்ளை சாக போதேன்னு சொல்லி கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு, அவளுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் அங்க வனாந்திரத்துல ஒரு நீரூற்ற கர்த்தர் காண்பித்து கொடுத்து, பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி புறஜாதியான அன்னாள் கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்வாருன்னு சொன்னா உனக்கு செய்வாரு. சிங்க கெபியில ஆபத்துக்கு மத்தியில இருந்த தானியேல் அமைதியாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட கர்த்தர் உனக்கு எதிரடையாய் வருகிற பொல்லாத மனிதர்களுடைய வார்த்தைகள், உனக்கு எதிரடையாய் செய்யப்படுகிற சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அர்த்தமாக்கி போடுவாரு. யாரெல்லாம் உனக்கு விரோதமா வாயை திறந்து வார்த்தைகளை பேசினாங்களோ அவங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவாரு. அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை நிறுத்துவாரு, உன்னை உயர்த்துவாரு. நீ ஜெபிக்கிறவரா மாறணும். கர்த்தர் என்ன மாத்துங்கப்பா, கர்த்தர் என்ன மாத்துங்கப்பா, கர்த்தர் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் என்ன ஜெபிக்கிற பிள்ளையா மாத்துங்க ஆண்டவரே. திருச்சபையிலையும் சரி, தனிப்பட்ட ஜீவியத்திலும் சரி, எந்த
எந்த ஜெபமா இருந்தாலும் நான் வந்து கலந்து கொள்ளுவேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் ஜெபிக்க விரும்புறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்க விரும்புறேன் ஆண்டவரே. எங்க சபை ஒரு ஜெப சபையா மாறட்டும் ஆண்டவரே. ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு அப்பா, நாங்க ஜெபிக்கிற பிள்ளையா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போறவங்களா இல்லப்பா, எப்பொழுதும் ஜெபித்து 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 ஜெயம் எடுக்கிறவர்களா ஜெய கிறிஸ்து எங்க வாழ்க்கையில கொடியேற்றுகிறதற்காக நன்றி. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே. மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென்.